ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான மை ஹோம் ஹீரோ சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடுக்கு கீழே வந்துட்டு ஒவ்வொரு டைமும் எந்த டைம்லைனில் அது நடக்குது அப்படிங்கிற டைமை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. நான் அதை டேரெக்டாக சொல்லலைனாலும் நீங்களே பார்த்து அதை புரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை ஹோம் ஹீரோ சீசன் 1 எபிசோட் 4. அடுத்த நாள் காலையில் 8:30க்கு காமிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வீட்டுக்கே வரான். ஒரு ஸ்மைலோட அவன் ஒய்ஃப் அவனை வெல்கம் பண்ணுறா. நீ சொன்ன எல்லாத்தையும் அவங்க நம்பிட்டாங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது, இதுக்கப்புறம் நம்ம நார்மல் லைஃபை வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். உண்மையா எல்லாம் முடிஞ்சுதான் நம்ம ஒய்ஃப் கேட்குமா? ஆமா, நம்ம ஹீரோ சொல்கிறான். உன் ஃப்ரெண்டு நோபுட்டோவை கண்டுபிடிக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நமக்கு ரொம்பலாம் டைம் இல்லை, வர வெள்ளிக்கிழமைக்குள்ளே கண்டுபிடிக்கணும். ஒரு வேளை அதுக்குள்ளே கண்டுபிடிக்கலன்னா ஒன்றை நான் கொலை பண்ணிட்டு நீ தான் நோபுட்டோவை போட்டு தள்ளிட்டாங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணிடுவேன். உன் ஃபோனில் இருக்கிற கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டா. ஒரு வேளை நீ மட்டும் தப்பிக்கலாம்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்க, அவன் வீட்டை கொளுத்திடுவேன், ஜாக்கிரதை அப்படின்னு கியோயிச்சி சொல்லியிருப்பான். இந்த பிரச்சனையில் இதுக்கு மேலே ஃபேமிலியை இன்வால்வ் பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோவை தனியாக மேனேஜ் பண்ணிக்கலாம் தான் அவன் ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லியிருக்கான். தப்பிக்கிறதுக்கு 3 வழிதான் இருக்கு. இந்த ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி போலீஸ்ட்டை மாட்டி விட்டுருவா. இல்லை வேண்டாம், அது எனக்கு இன்னும் தான் பிரச்சனை. ஆர்கனைசேஷன்லேயே வேற ஒருத்தர் அவனை கொலை பண்ண மாதிரி ஃப்ரேம் பண்ணவா. அவனோட பவுன்ஸ் என்கிட்ட இருக்கு, என் டார்கெட்டோட கார்லையோ அவனோட வீட்லயோ வச்சுட்டு ஆர்கனைசேஷன் நம்பிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். திரும்பவும் என்ன உங்க தலையில அடிபட்டுக்குன்னு கேட்கவும், நான் கீழே எங்கேயாச்சும் விழுந்திருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லுவோம். நினைக்கிறீங்களா? நான் கேட்கறா. என் பாய் ஃப்ரெண்ட் தான் அவங்களை திரும்ப வந்து அடிச்சிட்டானு கேட்கவும், இல்ல அந்த இடத்துல நிறைய ஆளுங்க இருந்தாங்க, அவன் பாய் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணியிருந்தா போலீஸ் வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரின்னு ரேகா அங்க இருந்து போறா. 3வது ஆப்ஷன், அவன் இன்னும் உயிரோட இருக்கிற மாதிரி ஃபேக் எவிடன்ஸை கிரியேட் பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, உன் பாய் ஃப்ரெண்ட் போட்டோ தெரியா, நெக்ஸ்ட் டைம் அவனை பார்த்தா நான் ஞாபகம் வச்சுக்கலான்னு சொல்லவும், ரேகா மூஞ்ச ஒரு தினசா வச்சிருக்கா. இன்னைக்கும் நீங்க ஒர்க் பண்ணுமான்னு ஒய்ஃப் கேட்கவும், ஆல்ரெடி ஒரு வாரம் லீவ் போட்ட, ஸோ நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் போறான். நம்ம ஹீரோ எங்கேயோ ஷாப்க்கு போயிட்டு வரான். பார்த்தா இப்போ கியோயிச்சி அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறான். என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கேட்கவும், எனக்கு தேவையான பொருளை நான் வாங்க போயிருந்தேன், இந்த ஹேட்டியா தலையில இருக்கிற காயத்தை மறைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி, வந்து வண்டியில் ஏற அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட்டுட்டு, நீ மட்டும் இன்னும் 1 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தேன்னா உன் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற மற்ற பேருக்கும் உன்னோட ஃபோட்டோ போயிருக்குன்னு சொல்லவும், அதை எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். எங்கள் ஆர்கனைசேஷனில் எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லாருக்கும் பாஸ் ஆகும், நீ எதுக்கு அன்றைக்கி நோபுட்டோவை ஃபாலோ பண்ண நம்ம கேட்கவும், நான் ரேகா அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்தேன், சில பசங்க சேர்ந்துக்கிட்டு ரேகாங்கிற பேரை மென்ஷன் பண்ணதுனால நான் ஜஸ்ட் கியூரியாசிட்டியில் தான் போனேன்னு சொல்லவும், அப்போ அது ஒரு கோஇன்சிடென்ட்ஸ்னு என்ன நம்ப சொல்கிறேன் அப்படின்னு கியோயிச்சி கேட்கவும், அவன் கூட இன்னும் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, வேணா விசாரிச்சு பாரு, நான் உண்மையை தான் சொல்கிறேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் அதிகமாக பொய் சொல்ல உண்மையை சொல்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ நோபுட்டோவை ஃபாலோ பண்ணி வந்த அந்த 18+ பாருக்கு தான் திரும்ப வந்திருக்காங்க. நோபுட்டோ காணாம போன அன்னைக்கு முந்தின நாள்ல இருந்து நம்ம விசாரிக்க ஆரம்பிப்போம். இங்க தான் அவன் வந்திருந்தா நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வரான். கியோயிச்சி என்ன பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு பார்டெண்டர் வெல்கம் பண்றான். இந்த மாதிரி இடத்துக்குலாமா நோபுட்டோ வரான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹீபிக்கின்னு இப்போ ஒருத்தி அங்க வந்து நிக்கிறா. இவன் நோபுட்டோவோட ஆளுன்னு கியோயிச்சி சொல்லவும், என் பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கும் போதே இன்னொருத்தியும் வச்சிருக்கானா அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் கடுப்பாகிறான். ஆமா, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கவும், டாச்சான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையிலேயே உங்க பேரு டாச்சான் தானே, காமெடியான பேரா இருக்குன்னு ஹீபிக்கி சொல்றா. உன் பாய் ஃப்ரெண்ட் நோபுட்டோவை ட்ராக் பண்ணதான் நாங்க 2 பேரும் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு அவன் சொல்லவும், என்ன ட்ராக் பண்றீங்களா, இவர் என்ன பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரான கேட்கவும், உண்மையிலேயே நீயும் நோபுட்டோவும் க்ளோஸான்னு கேட்கவும், ஆமானவா சொல்றா. அவனை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்கவும், அவன் ரொம்ப அடோரபிள்னு சொல்லவும், இது அழகானவனா நம்ம ஹீரோ கியோயிச்சி 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. நான் இந்த ஊருக்கு வந்த புதுசுல அவன் பொண்ணுங்களுக்குலாம் வேலை வாங்கி கொடுக்குறவன்னு சொல்லி தான் என்கிட்ட பழகினா. நான் ஃபர்ஸ்ட் நம்பவே இல்லை, பட் உண்மையிலேயே எனக்கு இந்த பார்ல வேலை வாங்கி தந்தான். ஃபர்ஸ்ட் அவன் என்ன நல்லா தான் லவ் பண்ணிட்டு இருந்தான். ஈவன் அதுக்கப்புறம் 4 பொண்ணுங்க கூட அவன் சீட் பண்ணிட்டான். பட் ஆனாலுமே அவன் என்ன உண்மையா லவ் பண்றான்னு சொன்னான். அந்த 4 பொண்ணுங்களை விட நான் தான் முக்கியம்னு புரிய வச்சான். அப்புறம் தான் நான் அவனை லவ் பண்ணேன். சில விஷயங்களை அவன் குறும்புத்தனமா பண்ணாலும் என் கண்ணுக்கு அவன் அழகா தான் தெரியுறான் அப்படின்னு ஹீபிக்கி சொல்ல, வேற பொண்ணு கூட அவன் தங்கியிருந்தானே நம்ம ஹீரோ கேட்கவும், யார் அந்த ரேகாவா? அவளா ஒரு கத்துக்குட்டியாவா? 18+ வீடியோ கூட பார்த்திருக்க மாட்டா, வேலை விஷயமா தான் அவ பின்னாடி சுத்துறான். நோபுட்டோவெல்லாம் என்னால தான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படின்னு ஹீபிக்கி சொல்றா. தான் பொண்ணை பத்தி எப்படி பேசணும்னு நம்ம ஹீரோ டென்ஷனாகி அங்கிருந்து பாத்ரூம் போறான்னு நினைச்சு போறான். கொஞ்சம் ஓவரா போயிட்டணும் அப்படின்னு கேட்கறா. என் பொண்ணுக்கு அவன் துரோகம் பண்றான், அந்த நோபுட்டோவை கொல்லாம விட மாட்டேன், இல்ல ஆல்ரெடி தான் நான் கொண்டுட்டேனே, அவனுக்கு ஒன்னுலாம் டைம் வேஸ்ட் பண்ணிருக்க கூடாதா, சரி முடிஞ்சதை பத்தி எதுக்கு யோசிச்சுக்கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ போன்ல மெசேஜ் வருது. சரின்னு இப்ப பாத்ரூம்ல இருந்து எஞ்சி போறான். அப்பதான் கியோயிச்சி அந்த இடத்துல இல்ல. இங்க ரேகாவோட அப்பா தானே, நேத்தான் பாஸ் இங்க வந்திருந்தாரு, உங்களோட போட்டோவை பார்த்த, அதுலயும் ஒட்டு துணி இல்லாத போட்டோ அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். நம்ம ஹீரோ போன் வழியா அவன் பேசுற எல்லாத்தையும் கியோயிச்சி கேட்டுட்டு இருக்கா. பட் கியோயிச்சிக்கு நம்ம ஹீரோ பேசுறது கொஞ்சம் கொஞ்சமா கேட்காம போகுது. நீங்க எதுக்கு அவனை தேடுறீங்கன்னு கேட்கவும், என் பொண்ணுக்காக தான், சஸ்பெக்ட் லிஸ்ட்ல நாங்களும் இருக்கோம், என் பொண்ணுக்காக தான் இந்த மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. எனக்கும் என் பொண்ணு வயசு தான் ஆகுது, ஆனா இந்த வயசுலயே நீ தனியாளா உன் சொந்த கால நிக்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நோபுட்டோவை கண்டுபிடிச்ச வேலையை என் பொண்ணு கூட பிரேக்கப் பண்ண சொல்லணும். நோபுட்டோ ஒன்னு உண்மையா லவ் பண்ணா அப்படின்னு சொன்னல, அந்த கதையில நீ எதையோ மறைச்ச மாதிரி தெரிஞ்சது. பேரண்ட்ஸுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் ஈஸியா தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம சொல்லவும், தொந்தரவான கேள்விகள்லாம் கேட்கறீங்க, சரி கேளுங்கன்னு வா சொல்றேன். நோபுட்டோ ஒன்னு தான் லவ் பண்றாங்கிறதா அவன் ப்ரூஃப் பண்றதுக்கு ஏதாச்சும் சொல்லியிருப்பாள்ல, நீ கண்டிப்பா அதை மறைக்கிறான்னு தெரியுது, அது என்ன விஷயம்? ஆக்சுவலி நான் எதுக்காக இதை கேட்கறோம்னா, ஆர்கனைசேஷனே நோபுட்டோவை கொண்டிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இல்ல ஆர்கனைசேஷன்ல இருக்கிற சில பேர் அவனை கொண்டிருக்கலாம், அவனை நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும்னு சொல்லவும், அப்புறம் எதுக்கு அவங்களே அவனை தேட போறாங்க அப்படின்னு சொல்லி ஹீபிக்கி கேட்கிறா. மேபி ஹையர் ஆஃபீஸருக்கு தெரியாம கொண்டிருக்கலாம், சந்தேகம் வரக்கூடாதுன்னு தேடுற மாதிரி நடிக்கலாம், இல்லைன்னா அவன் உயிருக்கு பயந்து எங்கேயாச்சும் ஓடிட்டு இருக்கலாம், உனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சா சொல்ல, அவனுக்கு காப்பாற்ற ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்மடு வெஹிக்கல்ல ராபரி பண்ண முடிவு பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களுக்கு முன்னாடி நான் அந்த
பணத்தை அடிச்சிட்டேன் அப்படின்னு நோபுட்டோ வேட்ட சொல்லியிருப்பான். அதுக்கப்புறமா தான் நான் அவனை நம்பினேன். அதுல அவன் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாம் அந்த ஊரை விட்டே போயிட்டாங்க அப்படின்னு அவ சொல்லுவோம். அவங்க ஆர்கனைசேஷனுக்கே அவன் துரோகம் பண்ணியிருக்கானா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அவங்க பேசுறதோ கேட்கல, அந்த மொக்க அப்ப நம்பி பிரோஜனம் இல்லை அப்படின்னு கியோயிச்சி உள்ள போனா அந்த பார்டெண்டர் வந்து கியோயிச்சியை பிடிக்கிறான். இந்த ஃபேக்கான சோஷியல் மீடியா அக்கௌண்ட் அவனோடது தான், அந்த ராபரியில சம்பந்தப்பட்டவங்க ஃபாலோவர்ஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலையான்னு கேட்கவும், இல்ல நான் நோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். ஹீபக்கி நீ இங்க இருந்து போறியா, இவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு ஆளுங்க வந்து நிக்கவும் ஹீபக்கி அங்க இருந்து கிளம்புறா. இந்தாங்க உங்க பில்லுன்னு 10 மில்லியன் அவன் நீட்டுறான். பிளான் பண்ணி மாட்டி விட்டுட்டல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நானும் தானே மாட்டியிருக்கேன் அப்படின்னு கியோயிச்சி சொல்றான். உங்க 2 பேரால எனக்கு 10 மில்லியன் லாஸா இருக்கு அப்படின்னு பார்டெண்டர் சொல்லவும், என்ன சீனை போடுற அப்படின்னு கியோயிச்சி கேட்கறான். ஒன்னு ஆர்கனைசேஷன்ல சொல்லி பணத்தை செட்டில் பண்ணுங்க, இல்லனா நீங்களே கடனுக்கு எங்கேயாச்சும் 10 மில்லியன் வாங்கி கொண்டு வாங்க, இல்லையா 3வது ஆப்ஷன் உங்களுக்கு 10 மில்லியனுக்கான ஒரு கொடுக்கல் வாங்கல் நடக்குது, அதுல ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றான். எல்லாமே என்ன மாட்டி விட்டுட்டே நம்ம ஹீரோ கேட்கவும், நான் மட்டும் என்ன விருப்பப்பட்டா வந்திருக்கேன்னு கியோயிச்சி சொல்றான். இங்கதான் அந்த டிரான்சாக்ஷன் நடக்க போகுது. ஒரு சைடு இருக்கிறது ரியோகன், இது இப்ப வந்து நிக்கிற ஷோகன் கிட்ட இருக்கிற பெட்டியில தான் அந்த 10 மில்லியன் இருக்கு அப்படின்னு கூட வந்திருக்கவன் சொல்லவும், இது ஷோகன் குரூப்பா, அவங்களா சைக்கோ பார்த்து அதுக்கு நான் என் ஆர்கனைசேஷன் சொல்லியே 10 மில்லியன் தாரன்னு சொல்லவும், வாங்குற ஆப்ஷன்லாம் உனக்கு இல்ல, ஒன்னு செத்துப்போ இல்லைன்னா அந்த பெட்டியை கொண்டு வா, நான் சிக்னல் கொடுக்கவோ போங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இறங்கிட்டான். எப்படினாலும் சாவு கன்ஃபார்ம் அப்படிதானே நம்ம ஹீரோ கேட்கறான். போனை நான் பக் பண்ணன்னு உனக்கு எப்ப தெரியும், தெரியாத மாதிரி மட்டும் நடிக்காதன்னு கியோயிச்சி சொல்லவும், நீ பக் பண்ணிருந்தியா, ஐ மீன் என் போன் பேட்டரி ரொம்ப ஃபாஸ்டா இறங்கு, சம்திங் ராங்னு மட்டும் தெரிஞ்சது நம்ம ஹீரோ சொல்லவும், லொகேஷனையும் ட்ராக் பண்ண வேற ஹவுஸ்ல வச்சு அதை இன்ஸ்டால் பண்ண நம்ம சொல்லவும், நீ ஜஸ்ட் என் கான்டாக்ட் இன்ஃபோவை காப்பி பண்றேன்னு நினைச்சா உண்மையிலே நீ ஒரு ஜீனியஸ் பா, போனை நான் எப்பவுமே என் கூடவே வச்சிருப்பேன், யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுக்கலாம், என் லொகேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சோப்பா நம்ம ஹீரோ சொல்லுவான், அதுக்கே நீ எக்ஸைட்மெண்ட் ஆகிறான்னு நம்ம கேட்கறான். இந்த மாதிரி மிஸ்ட்ரியான விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன எவ்வளவோ சரி டெட்ஸுவோ டோஸோ நீ தானே நோபுட்டோவை கொன்னது அப்படின்னு கேட்கவும் ஹீரோக்கு ஷாக்கிங்கா இருக்கு. தெரியாத மாதிரி சும்மா நடிக்காத அப்படின்னு சொல்றான். இப்போ வெளியே நிக்கிறவன் வந்து போங்க அப்படின்னு சிக்னல் கொடுக்குறான். நீ அவனை கொலை பண்ணன்னு தெரிஞ்சதுனால தான் நான் அவன் கூட டீம் அப் பண்ணுது அப்படின்னு சொல்லி கியோயிச்சி இப்போ ஃபாஸ்டா காரை ஓட்டுறான். காரை வந்து எல்லாரும் கண்டினியூஸா ஷூட் பண்றாங்க. நாங்க இதை கொண்டு வரலப்பா அப்படின்னு சொல்லி 2 குரூப்புமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஷோகன் ஆளுங்க வந்துட்டு இந்த காரை ரைஃபிள வச்சு ஷூட் பண்றாங்க. அவ்வளவுதான் போச்சு, நம்ம இங்கே சாக போறோம் அப்படின்னு ஹீரோ கேட்கறான். கியோயிச்சிக்கு வேற குண்டடிப்பட்டிருக்கு, கார் வெடிக்கவும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ரியோகனும் ஷோகனும் என்ஜாய் பண்ணா. அந்த கார் மூவ் ஆகுது அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. நம்ம ஹீரோ தான் டிரைவ் பண்றா, பட் இன்னும் கார் அதிகமா வெடிக்குது. வந்தவனுங்க கதை முடிஞ்சது, அப்படியே அதை ஒரு வீடியோ எடுப்பா அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் சொன்னா. என் போன்ல சிக்னலே இல்ல அப்படின்னு ஒருத்தன் பாக்குறான். அதான் கோபா வந்து ஆளுங்களை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துருதான். நம்ம ஹீரோ கியோயிச்சியோ சேர்த்து காப்பாத்தி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறான். ஷோகன் வந்து கார் பறந்து வந்து இங்க விழுது. சாரிமா என்ன மன்னிச்சிருங்க, நான் சாக போறேன், என் ப்ராமிஸை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லப்போ, இல்ல நீ இந்த மாதிரி இடத்துல சாகக்கூடாது, உன்னால எத்தனை ஃபேமிலி பாதிக்கப்பட்டிருக்கு, என்னோட ஃபேமிலியை ஒன்ன நம்பிதான் இருக்கு, ஒன்னு சாக விட மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். சும்மா நல்ல மாதிரி நடிக்காத, நீ எவ்வளவு மோசமானவன் எனக்கு தெரியும் அப்படின்னு கியோயிச்சி சொல்றான். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது அவனுக்கு கிட்ட இருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் கியோயிச்சி அங்க இருக்கிறத பார்த்துட்டு, யார்டா நீங்க, நீயா அது? இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த கியோயிச்சி வந்து நம்ம ஹீரோ கூட டீம் அப் பண்ணது அவனோட ஆர்கனைசேஷனுக்கே தெரியாது. அவன் ஆர்கனைசேஷனுக்கு தெரியாம தான் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து நோபுட்டோவை ஃப்ரைடேக்குள்ள கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஹீரோவை கொலை பண்ணிட்டு நோபுட்டோவை நம்ம ஹீரோ தான் கொண்டுட்டா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணி ஆர்கனைசேஷன் சொல்லிடலாம் அப்படிங்கிறது தான் கியோயிச்சியோட பிளானா இருக்குது. இப்போ புது பிரச்சனையில வேற மாட்டிக்கிட்டாங்க. என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.